ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, சோதனையின் போது உன்னோடு சேர்ந்து அழுதால் அதுவும் நானே என்று அறிந்து கொள். பாபா சில நேரங்களில் தனது பக்தர்களை பாசம் ததும்ப நோக்கினார். சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் மீது கற்களை விட்டெறிந்தார். சில சமயங்களில் அவர்களை கடிந்து கொண்டார். சில சந்தர்ப்பங்களில் அவர்களை அன்புடன் அரவணைத்தார். ஆனால் தமது பக்தர்களுக்காக செய்ய வேண்டியதை நன்கு செய்து முடித்தார். கோபம், பேராசை, காமம், தவறான எண்ணம், அகங்காரம், பொறாமை என்கிற இந்த 6 எதிரிகளிடமும் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பேரானந்தத்தை நீங்கள் அடைய இந்த 6 எதிரிகளிடமும் போராடுங்கள். நிச்சயமாக நான் அதற்கு உங்களுக்கு உதவுகிறேன். நேர்மை உள்ளவன் எப்போதும் தர்மம் மற்றும் ஆன்மாக்களின் கோட்பாட்டை பின்பற்றுவான். மேலும் தங்கள் சிந்தனை, போதனைகள் மற்றும் செயல்களில் உண்மையாக இருப்பான். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வாழும் ஆத்மா நான். ஆரம்பமும் நடுவும் முடிவும் நானே. சிந்தனைகளை கருவறுக்கும் ஒரே மனம்தான். ஆனால் நன்மை தீமை இரண்டிற்கும் பழக்கப்படுத்த ஒரு ஆத்மாவும் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய சரியான சிந்தனைக்கு பின்னால் நான் வழிகாட்டும் ஆன்மாவாக இருக்கின்றேன். உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை இழந்து தவிக்கிறாய். உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையை ரணமாக்கி வைத்துள்ளாய். அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போல் திக்கிட்டு இருக்கிறாய். இதனால் வாழும் வாழ்க்கையே நரகமாகி தோன்றுகிறது. ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிடு. விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது உனக்கு நீயே செய்யும் அநியாயமாகும். உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய். உனக்கு அது நிம்மதி தராது. மற்றவர்களுக்கும் நிம்மதியில்லாத சூழலை உருவாக்கும். அதை விட்டு நகர்ந்து விடுவதுதான் உனக்கு சிறந்தது. அமைதியாய் போவதில் தவறு இல்லை. ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள். காரணம், உனக்கு பிடித்த மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் மனம் வருந்தாமல் அமைதியாக விலகிவிடு. அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும். உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் என்பது இல்லை. உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கே தெரியும். அவர்கள் செய்த தவறு என்ன, எதற்காக நீ அமைதியாய் இருக்கிறாய் என்று அவர்களுக்கே தெரியும். இதை ஒரு விஷயமாக எடுத்து கலங்காதே. அதனை மற்றவர்களிடம் கோபமாய் வெளிப்படுத்துகிறாய். அவர்கள் என்ன செய்தார்கள்? கோபத்தையும் எரிச்சலையும் முதலில் விடு. உன்னை காயப்படுத்தினது நியாயமில்லைதான். அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறு. நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. உனக்கு எல்லாம் நான் ஆசீர்வதித்தது போல் உனக்கு கிடைக்கும். அதற்கான எல்லா முயற்சியில்தான் நான் இப்போது இறங்கியிருக்கின்றேன். மலர்கின்ற மலரின் மனத்தை பொறுத்துதான் அதன் மதிப்பு இருக்கும். அதாவது அழகிய மணமாலையா, ஆண்டவனின் திருப்பாதமா என. மேலும் பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துதான் உங்களின் மதிப்பும். இருந்தாலும் ஊரார் பேர் சொல்வர். நல்லவற்றை பேசுங்கள். உன் வெற்றி நிச்சயம். தவற விட்டதற்கும் எழுந்து விட்டதற்கும் எதையும் யாரையும் காரணம் காட்டிவிடாதே. எல்லாமே வாழ்க்கை நம்மோடு விளையாடும் சின்ன சின்ன விளையாட்டு. எதிர்காலத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தை நினைவாக வைத்துக் கொள்ளுங்கள். நிகழ்காலம் நிறைவாக இருக்கும். உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது. ஆனால் உண்மையான அன்பு நினைத்தால் உலகத்தையே தர முடியும். மகிழ்ச்சிக்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துவதுதான் அதற்கு ஒரே வழியாகும். ஒரே சமயத்தில் சாய் பகவான் பக்தராகவும் ஞானியாகவும் இருந்ததால் அவரது செயல்திறனுக்கு ஒரு வரையறையே இல்லாமல் இருந்தது. எல்லா மனிதருள்ளும் உள்ள பிரம்மத்தை அவர் உணர்ந்ததுதான் உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அவரது சக்தியின் ரகசியம். அதே சக்திதான் உறங்கும் மனிதர்களை விழித்தெழ செய்யவும், இருள் நிறைந்த மனங்களில் ஒளியேற்றவும் இன்றும் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. குருவை கடவுளாக காண்பவன் வெற்றியடைவான். 8 பந்தங்களான வெட்கம், வெறுப்பு, பயம், சாதி பெருமை, குலப்பெருமை, ஆணவம், துன்பம், இழிவு ஆகியவற்றை குருவின் துணையில்லாமல் அவிழ்க்க இயலாது. குருவின் உபதேசத்தை கேட்டதும் உண்மையான பக்தனின் மனம் சலனமின்றி ஒரே நிலையில் நிற்கும். உண்மையான பக்தன் குருவின் மொழியை நன்கு புரிந்து கொண்டு அதை வாழ்க்கையில் கடைபிடித்து ஆற்றல் பெற்றிருப்பான். உண்மையில் இறைவனின் அதிசயங்கள் அனைத்தும் அமைதியாகவே உள்ளன. சாயியின் அன்பும் அப்படித்தான். சாயியின் அன்பை பற்றி திரும்ப திரும்ப பேசுவதா அல்லது அவரது அன்பை அனுபவிப்பதா? உண்மையில் அன்பு என்பது அனுபவிக்கப்பட வேண்டியது, பேசக்கூடியது அல்ல. சுவாமி ராமகிருஷ்ணர் அதைத்தான் திரும்ப திரும்ப கூறுகிறார். பக்தியை நாம் விவாதத்திற்கு உரியதாக, சடங்குகளாக, கேலிக்கு உரியதாக ஆக்கிவிட்டோம். பக்தி என்பது பேச்சல்ல, அது ஒரு தேவை. அதை அனுபவிக்க வேண்டும்.
செயல்புரிபவன் நானல்ல என்ற மனப்போக்கை ஏற்றுக்கொள்ளுங்கள். உம்முடைய உபாதிகள் அனைத்தும் தவிடு பொடியாகிவிடும். தேகமும் இந்திரியங்களும் உறுதியாக இருக்கும்போது நான் என் சக்தி சாமர்த்தியங்களால் இவற்றை செய்ய முடிகிறது என்று நினைக்கின்றாய். நான் சம்பாதித்தேன், நான் வீடு கட்டினேன், என் சாமர்த்தியமே இவற்றிற்கு காரணம் என்று நீ நினைக்கிறாய். அந்த தேகமும் இந்திரியங்களும் பலவீனமாகி செயலிழந்த போது நான் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறாய். அப்போது ஏதோ செய்தேன் என்று நினைத்ததும் நீதான். என்ன செய்ய முடியும் என்று இப்போது நினைப்பதும் நீதான். வாதமும் உன்னுடையதே, சமாதானமும் உன்னுடையதே. ஆனால் அப்போது உனக்குள் இருந்ததாக நீ நினைக்கும் அந்த சக்தி யார் என்று நினைக்கிறாய்? உன்னில் இப்போது இருக்கும் இந்த சக்தி யார் என்று நினைக்கிறாய்? அந்த சக்தியும் நான் தான், இந்த சக்தியும் நான் தான். நான் உன்னுள் இல்லை என்ற பாவம் உனக்கு தெரியாமலேயே பிரவேசித்ததால் பலவீனம் ஏற்படுகிறது. சுகத்திற்கும் துக்கத்திற்கும் நானே காரணம் என்று நீ என்மேல் நம்பிக்கை வைத்தால் நீ அன்று இருந்ததும் இல்லை, இன்று போனதும் இல்லை என்று உணர்ந்து கொள்வாய். இருக்கிறது இல்லை என்ற பாவமே துக்கத்திற்கு காரணமாகிறது. அந்த பாவனையை விட்டுவிடு. நான் அப்போதும் இருந்தேன், இப்போதும் இருக்கிறேன், நாளையும் இருப்பேன். இருப்பது நானே என்று நீ பாவித்தால் சாந்தி கிடைக்கும். அந்த சாந்தி வடிவமே நான் ஆவேன். பிறப்பில் நான் இருக்கிறேன், இறப்பிலும் நானே இருக்கின்றேன். வேதங்களும் சாஸ்திரங்களும் நமக்கு எவ்வளவோ விஞ்ஞானத்தையும் ஞானத்தையும் கொடுக்கின்றன. அதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. நம்முடைய சாமர்த்தியம் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை பற்றி கூறுபவர் யார் இருக்கிறார்கள்? அவற்றை எவ்விதமாக அறிந்து கொள்வது என்ற சந்தேகத்தால் காலத்தை வீணாக்காதே. எறும்பு ஒரு மலையை சுமக்க முடியாது, மேலே தூக்கவும் முடியாது. ஆனால் மலையின் மேலே எறும்பினால் ஏற இயலும். காரணம் என்னவென்றால் அதற்கு அந்த விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசத்தின் காரணமாக அந்த வேலையை செய்ய முடிகிறது. என் நாம உச்சாடனையில் அப்படிப்பட்ட நம்பிக்கையை நீ வைத்தால் உன்னை நான் ஆன்மீக மலைச்சிகரத்தின் உச்சியில் உட்கார வைக்கின்றேன். பாத்தியில் நீர் ஊற்றினால் கிளைகள் துளிர் விடுகிறது. வேதங்களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் மூலம் ஏதோ ஒரு சக்தியின் நாமமே. நாமம் என்றால் சொரூபத்தை ஒருமித்த உச்சரிப்பின் மூலம் உண்மையை கிரகித்தலே. என் நாமத்தை உச்சரிப்பதால் வேறு சிந்தனைகள் தோன்றாது, அனர்த்தனமான துன்பங்கள் வராது. புலியினால் பித்தளை பாத்திரத்தின் களிம்பு நீங்குவது போல் என் நாம ஸ்மரணையினால் மாயை நசிகிறது. என் சுத்த தத்துவம் என் நாம ஸ்மரணையால் தெரிய வரும். பாபா ஷீரடிக்கு வந்தபோது வயதான பீப்புள் மரம் ஏற்கனவே இருந்தது. இதனை அஸ்வதா மரம் என்றும் சொல்வார்கள். இந்த பீப்புள் மரம் காய்ந்து போக தொடங்கியது. அதில் நவ கிரகங்களை நிறுவி அதற்கு பாபா உயிர் கொடுத்தார். எனவே இந்த மரத்தில் 9 பெரிய கிளைகளும் 9 பெரிய வேர்களும் இருந்தன. அதன் பின்னர் பல கிளைகள் வெட்டப்பட்டு உள்ளன. பாபா இந்த மரத்திற்கு தினமும் தண்ணீர் ஊற்றி பார்த்து வந்தார். இந்த மரத்தில் விநாயகர் வடிவமும் உள்ளது. இந்த மரங்களில் வீற்றிருக்கும் எண்ணற்ற தெய்வங்களின் ஆசி பெற பக்தர்கள் இங்கு பிரதட்சிணம் செய்கின்றனர். பிரம்மா மற்றும் பத்ம பிராணங்கள். தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் இடையே ஒரு முறை கடுமையான போர் நடந்தது. விஷ்ணு பகவான் அஸ்வத்த மரத்தில் மறைந்திருந்து அடைக்கலம் தேடினார். இந்த மரம் திருமூர்த்தியை பிரதிபலிக்கிறது. வேர்கள் பிரம்மம், தும்பிக்கை விஷ்ணு, இலைகள் சிவன். கிருஷ்ண பகவான் இந்த பூமியிலிருந்து பிரிவதற்காகவே இந்த பீப்புள் மரத்தை தேர்ந்தெடுத்துள்ளார். புத்த பெருமான் இந்த மரத்தடியில் நிர்வாணம் பெற்றதால் புத்தர்களுக்கும் அஸ்வதா புனிதமானதாகும். இந்த மரத்தை போதி மரம் என்றும் அழைப்பார்கள். சனிக்கிழமைகளில் அதன் மீது லக்ஷ்மி அமர்வதாக ஐதீகம் உள்ளது. கிருஷ்ண பகவான் இதன் அர்த்தத்தை அழகாக விளக்குகிறார். கடவுள் சொன்னார், மரத்தின் மேல் வேர்களும் கீழ் நோக்கி கிளைகளும் உள்ளன. மரம் முடிவில்லாதது மற்றும் அஸ்வதா என்றும் அழைக்கப்படுகிறது. வேதங்களே அதன் இலைகளாகும். இந்த மரத்தை அறிந்தவனும் வேதங்களை அறிந்தவன். 3 குணாக்களால் ஊட்டப்பட்டது. அது இளஞ்சூடான இலைகள் போன்ற உணர்வுள்ள பொருட்களை கொண்டுள்ளது. பல்வேறு படைப்பின் வடிவத்தில் கிளைகள் மேலும் கீழும் விரிந்து கிடக்கின்றன. அதன் வேர்கள் மனிதர்களின் செயல்களுக்கு ஏற்ப ஆன்மாவை பிணைக்கின்றன. மேலேயும் கீழேயும் எல்லா பகுதிகளிலும் தங்களை பரவுகிறது. கவனமாக கவனித்தால் உலக வாழ்க்கை என்ற இந்த மரம் வெளிப்படையாக தெரிவது போல் அந்த இயற்கையை சேர்ந்ததாக நிரூபிக்க முடியாது. ஏனெனில் அதற்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. உலகம் என்ன நினைக்கிறது என்பதை பற்றி கவலைப்படாதே. கொள்கையுணர்வுடன் வாழ்ந்தால் வெற்றி பெறுவது உறுதி. வீண் ஆடம்பரம் வேண்டாம். கடவுளை பூரணமாக நம்புங்கள். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவீர்கள். பொறுமையையும் பக்தியையும் ஒருபோதும் கைவிட வேண்டாம். காலதாமதமாவதும் உங்களின் நன்மைக்காகவே. யாரிடமிருந்தும் கருத்து வேறுபாடு கொள்ள வேண்டாம். நீ படும் கஷ்டங்களை என்னிடம் கூறி கண்ணீர் வடிக்கின்றாய். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் உனக்கு தருவேன். நீ இதை எப்படி சமாளித்து வெளிவர வேண்டும் என உனக்கு உணர்த்துவேன்.
இப்போது உன் மனதை புரிந்து கொள்ளாமல் நடப்பவர்கள் உன்னை விரைவில் புரிந்து கொள்வார்கள். நீ தாங்கிக் கொண்ட துன்பங்கள் அனைத்தும் உன் கர்ம வினையை கரைத்து கொண்டு இருக்கின்றன. விரைவில் நீ இதிலிருந்து வெளிவரப்போகிறாய் குழந்தையே. நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானமோ அல்லது கூடுதலான வருமானமோ கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகளை எடுக்கின்றாய். அது நிச்சயம் வெற்றியை தரும். நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும் குழந்தையே. நிறை செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன். ஆனால் நீயாக முயற்சி செய்யாதே. மற்றவர்களின் ஒத்துழைப்போடு உன் வேலை முடிந்துவிடும். உனக்கு புகழும் கிட்டும். தர்மம் நிலைகுலைந்து அதர்மம் நியாயம் செய்கின்ற கலிகாலத்தில் நாம் வாழ்கின்றோம். இப்போது நாம் பார்க்கும் எந்த இடத்திலும் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் உண்மையான உழைப்பிற்கும் உகந்த பலன் கிடைக்காத சூழல் நிலவுகிறது. நேர்மையாக வாழ்பவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். ஏமாற்றுகிறவர்கள், பொய் பேசுவதை அன்றாட தொழிலாக வைத்திருப்பவர்கள், பிறர் சொத்தை அபகரிப்பவர்கள், இப்படி பலரும் சீரும் சிறப்பாக வாழ்கின்றார்கள். நிலை தவறுகிறவர்கள் தங்கள் வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஜோதிடம், அருள்வாக்கு என சதா அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். இதனால் அவர்களின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு விடுகிறது. இறைவனை நம்பும் மக்களும் நல்லவர்களும் கெட்டு போகக்கூடாது. கடனிலும் கஷ்டத்திலும் சிக்கி அல்லல் படக்கூடாது. பொய் பேசுபவர்களின் பேச்சை இனியும் நம்பி ஏமாறக்கூடாது என்ற நோக்கத்தில் நான் நல்லவர்களையும் கருணை மனம் உள்ளவர்களையும் மட்டும் தேடி பிடிக்கின்றேன். அப்படித்தான் நான் உன்னையும் கண்டுபிடித்தேன். சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல என்னிடம் நான் தான் உன்னை வரவழைத்தேன். நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி, அலைச்சல், குழப்பம் வேண்டாம். நான் அனைத்திலும் இருந்து உன்னை காப்பாற்றி விடுவேன். உனக்கு விடுதலையும் கொடுத்து விடுவேன். நல்லது ஒன்றை அடைய வேண்டும் என்ற சிரத்தை ஒருவனுக்கு இருந்தாலே அவனிடம் இறைவன் குடிகொண்டுள்ளான் என்றே பொருள். இல்லையென்றால் அவனுக்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தோன்றாது இருக்கலாம். அதனால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலின் பின்னணியிலும் இறைவன் இருக்கிறார் என்று நம்புபவனுக்கே பிரபஞ்சமும் அதன் இயக்கங்களும் ஒவ்வொன்றாக புரிய வரும். அது மட்டுமல்லாது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டமாகிய நம்முள்ளும் இருக்கிறது என்ற இறுதி உண்மையும் தெரிய வரும். செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்புரிபவனுக்கு தொன்று தொட்டு விளங்கும் அறியாமை என்னும் இருளை போக்கி ஞானத்தை நான் வலிய வந்து தந்திடுவேன் என்று நான் அறிவுறுத்தியிருக்கிறேன். அந்த ஞானம் அடைந்தவனுக்கு வேறு எந்த பாதையிலும் செல்வதற்கு தோன்றாது. உன் கோரிக்கைகள் நிறைவேறாத விஷயத்திலும் கூட நான் தாயை போன்றவள். கோபித்து உட்கார்ந்தால் தாய் தாளாட்டி உணவூட்டுகிறாள். நானும் அப்படியே. இதே போன்று நீ என்னை அறிய முடிந்தால் என் மீது உன் நம்பிக்கை குறையாது. நல்லது என்றும் குழப்பத்தை ஏற்படுத்தாது. தீயது உன்னை நெருங்கினால் உன்னால் ஏற்க முடியாமல் குழப்பம் வரும். இதை விழிப்புணர்வோடு கவனித்தால் தீயவை நெருங்காமல் உன்னை பாதுகாத்து கொள்ளலாம். அனைத்திலும் விழிப்புணர்வு முக்கியம். இந்த விழிப்புணர்வை தருவதுதான் இறையாற்றல். புகழை பொருட்படுத்தாதே. ஆனால் புகழ் பெறுவதற்கு தகுதியுடையவராக உன்னை உருவாக்கிக்கொள். ஆறறிவின் அற்புத ஆற்றலை 6 அடி செல்லும் வரை புரிந்து கொள்ள இயலவில்லை. ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வந்தாலே அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவு எடு. நல்லது எப்போதும் குழப்பத்தை உண்டாக்காது. இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த காலம் மாறி செயற்கையாக மனிதர்கள் திருப்திப்படுவதாக நினைத்து தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். வாழ்க்கையில் பணத்தை தேடிக்கொண்டே இருக்காதே. கிடைத்ததை அனுபவிக்கவும் நேரம் ஒதுக்கு. நமக்கு நாமே சில நிபந்தனைகளை வைத்துக் கொள்கின்றோம். நிபந்தனையற்ற வாழ்வே சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழியாகும். காரணமே இல்லாமல் கடும் கோபம் கொண்ட போதும் அருகில் வந்து அமைதியாக கரம் பற்றி அன்போடு அரவணைத்து ஆதரவாக ஆறுதல் கூறும் அழகான நட்பு கிடைப்பது கடினம். கிடைத்தால் அதை ஒருபோதும் இழந்து விடாதே. சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் நம்மை பக்குவப்பட வைப்பது நம் மனம்தான். நம் மனமே நமக்கு சிறந்த ஆசிரியர். என் தங்கமே, நீ யார் என்று மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று வாழாதே. இந்த உலகில் நீ யார், உன் கடமை என்ன என்ற எண்ணத்தோடு வாழ பழகிக்கொள். தனிமையை தவிர்த்து விடு. மனம் விட்டு பேசு. உறவுகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்.
அவமானத்தை பொருட்படுத்தாது அடுத்த கட்டத்திற்கான உந்து சக்தியாக மாற்ற முயற்சி செய். துயரத்தை நினைத்து வருந்தாது அதை மாற்றத்திற்கான மருந்தாக எடுத்துக்கொள். மன அழுத்தம் வராமல் நீ பார்த்துக்கொள் என் குழந்தையே. ஏன் பயப்படுகிறாய்? தைரியமாக இரு. என்னை விரும்பி என்னையே நம்பி இருக்கும் பக்தர்களின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும். அச்சத்தை தவிர்த்துவிடு.